திமுகவுடன் தான் வாழ்நாள் கூட்டணி, விஜய்க்கு செருப்படி கொடுத்த ராகுல் காந்தி. அதாவது தவேகாவுடன் கூட்டணி என்கிற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த விவாதங்கள் மேலும் தொடர்ந்தால் அது திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே மன வருத்தங்களை அதிகரிக்கும். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையேயான கூட்டணி நீண்ட காலமாக நீடித்து வரும் நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க முயற்சிகள் நடந்து வருவதாக விவாதங்கள் கிளம்பியது. அதிக சீட்டுகள் ஆட்சியில் பங்கு கொடுத்தால் திமுகவுடன் கூட்டணி என்றும், இல்லை என்றால் தவேகாவுடன் கூட்டணி அமைக்கப்படும் என சில காங்கிரஸ் தலைவர்கள் வெளிப்படையாகவே பேசி தலைமைக்கும் அழுத்தம் கொடுத்து வந்தனர். திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்தியாவின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் என அறிவுறுத்தி வந்தார் முதல்வர் ஸ்டாலின். கரூர் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி விஜயை தொலைபேசியில் அழைத்து ஆறுதல் தெரிவித்த பிறகு தவேகா காங்கிரஸ் கூட்டணி குறித்த பேச்சுக்கள் மேலும் விவாதங்களை கிளப்பியது. இந்த நிலையில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில்தான் தொடர வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் உறுதிபட கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தனியார் புத்தக விழாவில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தமிழக கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசுகையில், விரைவில் டெல்லியில் இருந்து இந்தியா கூட்டணி தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வரும் என்று கூறியிருந்தார். கடந்த 18ஆம் தேதி எஸ்ஐஆர் தொடர்பான காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டம் ஒன்று டெல்லியில் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாட்டில் கூட்டணி குறித்தும் பேசப்பட்டுள்ளது. அப்போது மல்லிகார்ஜுன கார்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையுடன் இது குறித்து பேசியுள்ளார். அப்போது தமிழ்நாட்டில் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம், திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணித்து வருகிறோம், தொடர்ந்து 4-5 தேர்தல்களாக கூட்டணி அமைத்துள்ளோம், அங்கு தொடர்ந்து வெற்றியும் பெற்று வருகிறோம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் திமுக கூட்டணியுடன் தொடர்வதுதான் நல்லது, அப்போதுதான் நமக்கு வெற்றியும் கிட்டும் என்று உறுதிபட கூறியிருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே. திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்ற அவரது கருத்துக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. நேற்று செல்வ பெருந்தகை கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய செல்வ பெருந்தகை, இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி காங்கிரஸ் தலைமையில் இருந்து கூட்டணி குறித்து அறிவிப்பு வரும் என்று பேசினார். இது குறித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என விரைவில் டெல்லியிலிருந்து அறிவிப்பு வரலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த பின்னணியில் விஜய் ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக பேசியதற்கு பின்னால் தான் தவேகா காங்கிரஸ் கூட்டணி என்கிற விவாதம் கிளம்பியது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தியும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இந்த விவாதங்களுக்கும் வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து பிரச்சனைகளை முடித்து வைக்க வேண்டும் என முடிவு செய்துள்ளனர். சமீபத்தில் தமிழ்நாட்டில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தான் விஜயுடன் கூட்டணி பற்றி பேசியபோது, அதை பற்றி எல்லாம் யாரும் பேச வேண்டாம், பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணி குறித்து டெல்லியில் இருந்து அறிவிப்பு வரும் என கூறியிருக்கிறார்கள். அதன் பிறகு கூட்டணி விவகாரங்கள் குறித்து விவாதிக்கலாம் என முடிவெடுத்திருந்தனர். ஆனால் பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. அதனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் என கேட்டு வந்த பேர வலிமை குறையாமல் என்கிற நிலை உருவானது. பீகார் தோல்வியால் தமிழக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கான சீட்டுகளை திமுக முன்பை விட குறைக்கலாம் என்கிற பேச்சுக்களும் கிளம்பின. இந்த நிலையில் தமிழகத்தில் எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரசார் விஜய் கூட்டணிக்கு இணைவது போன்ற பல கருத்துக்களை கூறி வந்தனர். இந்த நிலையில் தவேகாவுடன் கூட்டணி என்கிற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த விவாதங்கள் மேலும் தொடர்ந்தால் அது திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே மன வருத்தங்களை அதிகரிக்கும். நாம் திமுக கூட்டணியில்தான் 2026 சட்டமன்ற தொகுதி தேர்தலில் தொடர வேண்டும் என்கிற அறிவிப்பை உடனடியாக வெளியிட முன் வந்துள்ளது காங்கிரஸ் டெல்லி தலைமை. மேலும் பீகாரின் தேர்தல் முடிவுக்கு முன்பு வரை திமுக தலைமையிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்த காங்கிரஸ் தேர்தல் முடிவுக்கு பின் வாய் திறக்கவில்லை. இந்த நிலையில் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து திமுகவிடம் பேச காங்கிரஸ் மேலிடம் 5 குழுவை நியமித்துள்ளது. இந்த குழு 2026 தேர்தலுக்கான
முன்னேற்பாடுகளையும் தொகுதிகள் குறித்தும் திமுகவிடம் கலந்தாலோசிக்கும். காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் விஜய்க்கு நெருக்கம் என்பதால் இந்த இரண்டு கட்சியும் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் இரண்டாம் கட்ட தலைவர்களின் நடவடிக்கைகளும் இருந்தது. இன்னும் சில தலைவர்கள் விஜயுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவிலே அவர்களது கருத்தை கூறி வந்தனர். இதனால் இது இருதலைபட்சமாக இருந்து வந்தது. தற்போது அதற்கு ஒரு முடிவு கிடைத்தது போல தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கருத்தை கூறியுள்ளார். காங்கிரசின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுக தலைவருடன் ஒரு வாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அவர் அமைக்கும் குழுவுடன் காங்கிரஸ் குழுவும் பேசும். கூட்டணிக்கான சந்தேகங்கள், தொகுதி பங்கீடு குறித்த கேள்விகளை அப்போது தெளிவுபடுத்துவோம் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து 2026 தேர்தலிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. பேச்சுவார்த்தை முடிந்த பிறகே தலைவர் முடிவை தெரிவிப்பார் என்று பதிலளித்தார். இவரின் இந்த பதில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறலாம் என்பது போன்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அவ்வாறு வெளியேறினால் நிச்சயம் இந்த கட்சி விஜயுடன் தான் கூட்டணி அமைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மேலும் செல்வ பெருந்தகையின் கூற்று காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி விஜயுடன் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் உள்ளது என்பதை நிரூபித்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 15 இடங்களில் வெற்றி பெற்றது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் திமுக காங்கிரஸ் தலைவர்களுக்கிடையே வார்த்தை மோதல் தீவிரமானது. குறிப்பாக திமுக மாணவரணி ராஜீவ்காந்தி கல்விக்கண் திறந்த காமராஜர் சொந்த காசில் பள்ளிக்கூடங்களை திறக்கவில்லை என்றார். இதேபோல திமுக துணை பொதுச் செயலர் திருச்சி சிவா, முன்னாள் முதல்வர் காமராஜருக்கு ஏசி இல்லாமல் தூக்கம் வராது, அதனால் அவர் தங்கும் அனைத்து பயணியர் விடுதிகளிலும் ஏசி வசதி செய்ய சொல்லி அப்போதைய முதல்வர் கருணாநிதி உத்தரவிட்டார் என்றார். இதற்கு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்க சர்ச்சையானது. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருவர் விலகிய நிலையில் அவர்கள் திமுகவில் இணைக்கப்பட்டனர். பதிலுக்கு வரும் தேர்தலில் திமுக கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்க வேண்டும் என ராஜேஷ்குமார், KS அழகிரி போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். மேலும் விருதுநகர் MP மாணிக்கம் தாகூர் தலைமையில் சிலர் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி தாவேகாவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கலாம் என காங்கிரசின் டெல்லி தலைமையிடம் கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியானது. இப்படியான சூழலில்தான் பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகின. அதில் 61 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 6 இடங்களில்தான் வெற்றி பெற்றது. இதனால் அகில இந்திய திமுக உடனே தொடர்ந்து பயணிக்கலாம் என முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.